ஹலோ வெல்கம் டு கம்திஸ் ஃபர்ஸ்ட் வணக்கம் மக்களே. நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இப்போ சட்டியெல்லாம் வச்சுருக்காங்க ரெடியாக வச்சுருக்கேன்னு பார்த்தாதீங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு முட்டை ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் இந்த மசாலாஸு, கரம் மசாலா, மல்லித்தூள் மசாலா, அப்புறம் காரப்பொடி, அப்புறம் சிக்கன் மசாலா, அப்புறம் பெப்பரு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அஜினமோட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் சிக்கன் கூட நான் வாங்கி வச்சுட்டேன். இந்த சில்லி பார்த்தீங்க அப்படின்னா வெளியே நான் ஒரு 200 கிராம்ஸ் வாங்கினேன். இந்த சிக்கன் சில்லி அதுவும் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், திருமலை சிக்கன் சொல்லிட்டு. அதை வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஊற்றிட்டு அப்புறம் ஒரு 5 முட்டை ஊற்றிக்கிட்டேன். ஒரு 5 முட்டை உங்களுக்கு தேவையான எது வேணால் ஊற்றிக்கலாம். ஒரு 5 முட்டை ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்துடணும். நல்லா ரொம்பவும் ட்ரை ஆகிடக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு செமி ட்ரை ஆகணும். செமி ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்க ரைஸ் பாஸ்மதி ஆர் வந்து சாதாரண நீங்கள் இப்போ ஆட் பண்ணுற நம்ம சாப்பாடு ரைஸ் சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப வந்து குறைய விடக்கூடாது, கொஞ்சம் வந்து ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அரிசி நல்லா ஊற வச்சு ட்ரை பண்ணிடுங்க, வேக வச்சு. அப்புறம் சிக்கன் வந்து நீங்கள் சில்லி சிக்கன் வந்து நீங்கள் வந்து இதுவாக போட்டு நீங்கள் எடுத்துக்க சில்லி சிக்கன் வந்து நான் எல்லாமே போட்டுக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8 to 12 பீசஸ் இருந்தது. அது எல்லாமே போட்டாச்சு. ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நல்லா பிச்சு சின்னதாக போட்டுருங்க, ரொம்ப பெருசாக போட வேண்டாம். ஸோ அப்போ தான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் ஃபுட்டோட நம்ம சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். ஒரு ஹையில் வச்சுக்கிட்டு நல்லா அந்த இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அது நல்லா ஃபுல்லாக நல்லா வேகிற மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணணும். உப்பெல்லாம் இப்போ போடாதீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா ஃபுட்டு நல்லா வெந்தக்கப்புறம் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தனியா தூள் போட்டு அப்புறம் வந்து வேறு டிஃப்ரெண்ட் மசாலாஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இது கரம் மசாலா, அப்புறம் தனியாத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா, அப்புறம் வந்து அஜினமோட்டோ, அப்புறம் வந்து பெப்பரு, அப்புறம் வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பெப்பர் மெயினாக போடணும், அப்போ அதோட ஸ்மெல் நல்லா தெரியும். கொஞ்சம் சிக்கன் மசாலா லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன், அந்த ஃப்ளேவருக்கு வேண்டி. அஜினமோட்டோ ஒரு 2 கை போடுங்க, சின்னதாக ரெண்டு ஃபிங்கர் போட்டால் போதும். அது வந்து ஒரு டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணால் தான் இந்த ஆவி வரது தெரியும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்போ தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டிங்க அப்படின்னா அந்த சாப்பாடு வந்து நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, உப்பு போட்டதுக்கப்புறம் திருப்பி நல்லா ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குற டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனோடதும் ப்ளஸ் வந்து அந்த ஆட் பண்ணுற மசாலாவோடது தான். நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் நான் ஸ்பைசி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியில். மிளகுத்தூள், சில்லி பவுடர், அதுக்கு நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிளகாத்தூள் அதை கொஞ்சம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள் கடைசியில். அப்போ தான் கடைசியில் அதோட டேஸ்ட் தெரியும். வேறு லெவல் டேஸ்ட் வந்தது, கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்ல ஒரு டீப் ஃப்ரை பண்ணக்கப்புறம் அப்போ தான் அந்த சிக்கனை போய் நல்லா ஒட்டும். அப்புறம் நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். வேறு லெவலில் இருக்கும் இது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடைசியில் வந்து லைட்டாக மல்லித்தூள் தூவி பெப்பர் லைட்டாக போட்டு ஒரு சூடாக சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேறு லெவல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணதுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு மிங்கிள் பண்ணிக்கோங்க, எல்லாமே இது இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரம் கொத்து படம் முடிஞ்சால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பாய்.